அன்பை போதித்த இயேசுநாதர் பிறந்த பெத்லகேமில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கோலாகலம். போரால் தடைப்பட்டிருந்த விழா 2 ஆண்டுகளுக்கு பின் மகிழ்ச்சி கரைபுரள கொண்டாட்டம். புகழ்பெற்ற வேட்டிக்கன் செயின்ட் பீட்டர்ஸ் பேராலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழா. வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். குடிலில் பிறந்த குழந்தை இயேசுவின் பாதத்தில் முத்தமிட்ட பாதிரியார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் நடுக்கடலில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். விசை படகுகளில் கேக் வெட்டியும் ஆடிப்பாடியும் கரைபுரண்டது உற்சாகம். அசாம், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாடியவர்கள் மீது தாக்குதல். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள் அமைப்பினர் சீர்குலைத்ததாக புகார். வட மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் சிறுபான்மையினர் தாக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். சிறுபான்மையினர் அச்சமின்றி வாழ துணையிருப்பதில்தான் பெரும்பான்மையினரின் பலமும் குணமும் இருப்பதாக பதிவு. கிறிஸ்துமஸ் விழாவில் பிரதமர் பங்கேற்கும் நிலையில் வலதுசாரி வன்முறை கும்பல்கள் தாக்குதலிலும் கலவரங்களிலும் ஈடுபடுவது தவறான செய்தியை கொண்டு சேர்க்கும் என முதலமைச்சர் வருத்தம். பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுக்கள் 74% அதிகரித்திருப்பதாகவும் இது எதிர்காலம் எதிர்நோக்கியுள்ள ஆபத்துகளை உணர்த்துவதாகவும் கவலை. கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் கள ஆய்வுக்கு செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 3868 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடக்கி வைப்பதோடு 4,82,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் ஏற்பாடு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற பெயரில் மீண்டும் தேர்தல் பரப்புரையை தொடங்கும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வரும் 28ஆம் தேதி தொடங்கி 3 நாட்களுக்கு தேர்தல் பரப்புரை மேற்கொள்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்குவதையொட்டி தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவை அமைத்து அக்கட்சியின் பொதுச் செயலர் இபிஎஸ் உத்தரவு. நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன், சி.வி. சண்முகம், ஜெயக்குமார் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் 10 பேர் அடங்கிய குழு அறிவிப்பு. அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை குழு விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம். பல்வேறு மக்களின் கருத்துகள், தரவுகளையும் பெறும் வகையில் சுற்றுப்பயணம் செல்ல திட்டம். திமுக கூட்டணியில் இந்த முறை அதிக தொகுதிகளை கேட்போம் என மார்க்சிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் தகவல். இதற்கு முன்பு 20 முதல் 22 தொகுதிகளில் கூட மார்க்சிஸ்ட் கட்சி போட்டியிட்டிருப்பதை குறிப்பிட்டு பேட்டி. போட்டியிட வேண்டும் என்றுதான் எல்லா கட்சியும் விரும்புவாங்க. நாங்களும் அதுதான் விரும்புறோம். நாங்கள் தான் அதான் வற்புறுத்துறோம். அது உரிய நேரத்தில் பேச்சுவார்த்தை குழுவோடு உட்காருகிற போது கூடுதல் தொகுதிகளை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 6 சீட் கொடுப்பதாக வெளியான தகவலுக்கு பிரேமலதா மறுப்பு. எந்த கட்சி அப்படி அறிவிப்பை வெளியிட்டதோ அந்த கட்சிக்கு இது அழிவு காலம் எனவும் சாபம். எந்த கட்சி சார்பாக அந்த அறிவிப்பு வந்ததா நீங்க சொல்றீங்களோ இதுவே அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை உண்டாக்கும் என்பதையும் நான் உறுதியா சொல்றேன். இது அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகளோ தொண்டர்களோ ஏத்துக்குவாங்களா? இன்னைக்கு அதிமுக பாஜக தான் இன்னைக்கு ஆலோசனை பண்ணியிருக்காங்க.
இன்னைக்கு நான் கேட்கிறேன், இப்போ எங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு. எப்ப எங்க பேரை நீங்க யூஸ் பண்ணீங்களோ we have all the rights to ask. இன்னைக்கு அவங்க அறிவிச்ச அறிவிப்பை அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா, பிஜேபியில் இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா என்பதற்கு பதில் சொல்லணும். சும்மா அப்படியே தட்டி விடக்கூடாது. இது கட்சி, இதுக்காக உயிரை கொடுத்து இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் இதுக்காக கட்சிக்காக உழைத்துக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்தின் குரு பூஜையில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அழைப்பு. ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்திற்கு நேரில் சென்று அழைப்பு விடுத்த தேமுதிக பொருளாளர் சதீஷ். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் குரு பூஜை நிகழ்வில் பங்கேற்குமாறு அதிமுக பொதுச் செயலர் இபிஎஸ்க்கு அழைப்பு. சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்திற்கு நேரில் சென்று அழைப்பு விடுத்த தேமுதிக பொருளாளர் எல்.கே. சதீஷ். கேரளாவில் கிறிஸ்துமஸ் பாடல் பாடிய சிறுவர்கள் மீது RSS ஆதரவாளர் தாக்குதல் நடத்தியதாக தவேக நிர்வாகி அருண்ராஜ் குற்றச்சாட்டு. வட மாநிலங்களில் சிறுபான்மையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் சவால் விடும் வகையில் உள்ளதாக கண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே நிகழ்ந்த கோர விபத்து சம்பவத்தில் அரசு பேருந்து ஓட்டுநர் கைது. பேருந்தை இயக்குவதற்கு முன்பாக உரிய முறையில் ஆய்வு செய்ய தவறிவிட்டதாக வழக்கு பதிந்து நடவடிக்கை. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பிரேக் பிடிக்காததால் ஆட்டோ மீது மோதிய அரசு பேருந்து. ஆட்டோவில் இருந்த பெண் கூலி தொழிலாளர்கள் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே சுண்டம்பட்டியில் தேவாலயத்திற்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட சென்றவர்கள் வீடுகளாக பார்த்து கொள்ளை. ஸ்டார் விளக்கு தொங்கிய 5 வீடுகளிலிருந்து 30 பவுன் நகை, 1 கிலோ வெள்ளி, பணம் திருட்டு. இருசக்கர வாகனங்களில் இடியாப்பம் விற்பனை செய்வோருக்கு இனி உணவு பாதுகாப்பு துறையின் உரிமம் கட்டாயம். காய்ச்சல், நோய் தொற்று பாதிப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் விற்பனையில் ஈடுபட வேண்டாம் என அறிவுரை. சேலத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பினர் நடத்தும் பொதுக்குழு செயற்குழுவுக்கு எதிராக அன்புமணி தரப்பு புகார். பாமகவின் கொடியை பயன்படுத்த அனுமதி அளிக்க கூடாது என காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு. சேலத்தில் 29ஆம் தேதி திட்டமிட்டபடி செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என ஜி.கே. மணி திட்டவட்டம். கூட்டணி குறித்த அறிவிப்பும் வெளியாகும் எனவும் எதிர்பார்ப்பு. இந்த செயற்குழுவும் பொதுக்குழுவும் திட்டமிட்டபடி சரியாக நடக்கும். குறிப்பாக மருத்துவரையா அவர்கள் இந்த செயற்குழு பொதுக்குழுவில் கூட்டணி குறித்து அறிவிப்பார்கள் என்று தமிழ்நாடு அளவிலும் தேசிய அளவிலும் பார்க்கப்படுகிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்ட தவேக நிர்வாகி அஜிதா ஆக்னல் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை முயற்சி. தூத்துக்குடியில் தனியார் மருத்துவமனையில் அஜிதா ஆக்னல் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்வு. ஒரு பவன் 1,02,560 ரூபாய்க்கு விற்பனை. சியாமா பிரசாத் முகர்ஜி, பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா, வாஜ்பாய் ஆகியோரின் 65 அடி உயர வெண்கல சிலைகள் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நினைவிடம். தாமரை வடிவத்தில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன அருங்காட்சியகத்தையும் திறந்து வைத்தார் பிரதமர் மோடி.
இன்ஸ்டாகிராம், எக்ஸ், யூடியூப் உள்ளிட்டவற்றை பார்க்கலாம், பதிவேற்றக்கூடாது என ராணுவ வீரர்களுக்கு கட்டுப்பாடு. ஸ்கைப், வாட்ஸ்அப், டெலிகிராம், சிக்னல் ஆகிய செயலிகள் மூலம் பொதுவான தகவல்களை மட்டுமே பரிமாறிக்கொள்ள ராணுவ வீரர்களுக்கு அனுமதி. நாட்டையை நடுங்க வைத்த உன்னாவ் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாஜக முன்னாள் எம்எல்ஏவின் ஆயுள் தண்டனை நிறுத்தி வைப்பு. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாக பாதிக்கப்பட்ட இளம்பெண் அறிவிப்பு.